பிடித்துக்குரியவர்களே, சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் என்பது எல்லாருக்கும் இருப்பதில்லை. மகிழ்ச்சியான இருதயம், ஆட்டம் போடுகின்ற இருதயம், அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லி அனுபவிக்கின்ற இருதயம், விடாத 2ல் 1 பாத்திரம்னு சொல்கிற இருதயம் தான் இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தபடியினாலே, நம்பியவர்கள் துரோகம் செய்தபடியினாலே, மிகவும் கடினப்பட்டு உழைத்த உழைப்புகள், பல வருட உழைப்புகள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் அவர்களிருந்து பிடுங்கப்படுகிறபடியினாலே அவர்கள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு இருக்கிறாங்க. நிம்மதியில்லாமல் வாழ்கிறாங்க. சாப்பிட மனமில்லை, தூங்க மனமில்லை, எதையுமே செய்ய மனமில்லை. அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அவர்களை ஒருபொழுதும் ஆண்டவர் புறக்கணியார். அவரிடத்தில் ஆண்டவர் அதிகமான அன்பு செலுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய இழப்புகளின் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். சிலுவை எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் தானே அனுபவித்து உணர்ந்தார். எனவே இந்த நாளிலே மனம் நொறுங்கி போயிருப்பீர்கள் என்றால், மனம் உடைந்து போயிருப்பீர்கள் என்றால், நீங்கள் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான ஆவியோடு இந்த வசனத்தை கேட்பீர்கள் என்றால், உங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களுக்கு தான் மீட்பு, உங்களுக்கு தான் கிருபை. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். உயர்ந்த அடைக்கடத்தில் வைக்கப் போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.